பிரச்சாரத்துக்கு ஏற்கனவே 180 தொகுதிகளில் முடிச்சிருக்காரு. இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. தேர்தல் அறிக்கை ஏற்கனவே 3 வட்டம் சொன்ன தேர்தல் அறிக்கை தான், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. அதில் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 கோடி கமிட்மெண்ட் வருது. இன்னும் நிதி ஆதாரத்துக்கு எங்கே போவார்? வரியை உயர்த்தி நிதி ஆதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்றாரு. பிஜேபி இருந்தேன்னா ஏடிஎம்கே இருந்தேன்னா எல்லாருமே உங்களுக்கு அடிமை தான். அப்படிங்கும் போதும் பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறாங்க. தமிழ்நாடு ஏடிஎம்கே எடப்பாடி முதற்கொண்டு நான் உட்பட அனைத்து எம்எல்ஏக்களும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க போகிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பிஜேபிக்கு தாராக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் வாங்கிட்டா 27 சீட்டை கொடுத்து கண்டெயின் பண்ணி ஏதோ இவர் ஜெயிச்சிட்டது மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருக்காரு. 18% ஓட்டு வாங்கின பிஜேபி, 20% ஓட்டு வாங்கினா ஏடிஎம்கே, 20% ஓட்டு வாங்கின ஏடிஎம்கேக்கு 170 சீட்டு, 18% ஓட்டு வாங்கின பிஜேபிக்கு 27 சீட்டு எப்படி ஒத்துருவாங்க? பிஜேபிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமை வைத்து பெரியார் படத்தை நீக்கி அண்ணா படத்தை நீக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகமாக மாற்றிய எடப்பாடி பழனிசாமி இப்போ இன்றைக்கி 23 பேர் இந்த கூட்டணி அமைச்சர்கள் அத்தனை பேருமே இவர்கள் அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைத்தவர்கள். இன்றைக்கு டிடிவி தனிமரமாக சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸை விட்டு தனியே இன்றைக்கு இப்படி பலமிழந்த கட்சிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறாங்க. இவர்களால் 30% வாக்குகளை தாண்டுவது கஷ்டம். தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம் சார். அஇஅதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் திரு இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். 23 வேட்பாளர்கள் கொண்ட அந்த பட்டியல். இது ஜெயலலிதா பாணியை அவர் கடைபிடிக்கிறார். நேற்று அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டாரு. இன்னைக்கு காலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாரு. கூட்டணி கட்சிகளுக்குமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை எந்தெந்த தொகுதிகள்னு சொல்லி. ஆனால் இவர் அறிவிச்சிட்டாரு. ஈவினிங் இப்போ மதியம் அவர் மயிலாப்பூருக்கு பிரச்சாரத்தையும் துவங்கிட்டாரு. திரு இபிஎஸ் அஹெட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டியலை நீங்களும் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? பட்டியலில் எல்லாம் முன்னாள் அமைச்சர் பேரெல்லாம் அதில் இருக்குது. எக்ஸப்ட் மயிலத்தில் சிவி சண்முகம் விழுப்புரத்துலேருந்து மயிலத்துக்கு மாறி இருக்கார். மற்றபடி எல்லாமே சேம் பட்டியல் தான், சேம் வேட்பாளர்கள் தான். முன்னாள் அமைச்சர்கள் 23 பேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் எந்த டிஸ்பியூட் இல்லை, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஹெடாக பிரச்சாரத்துக்கு ஏற்கனவே 180 தொகுதிகளில் முடிச்சிருக்காரு. இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி தேர்தல் அறிக்கை ஏற்கனவே 3 வட்டம் சொன்ன தேர்தல் அறிக்கை தான், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. அதில் எக்ஸப்ட் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 கோடி கமிட்மெண்ட் வருது. 80,000 1 லட்சம் கோடி கமிட்மெண்ட்டு. இதுக்கு எங்கே போவார் அப்படின்னா நிதி ஆதாரத்துக்கு எங்கே போவார் அப்படின்றதுக்கு எந்த விதமான நாங்கள் வரியை போட்டு வரியை உயர்த்தி நிதி ஆதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்றாரு. ஃபினான்சியல் செக்ரட்டரிஸோட கன்சல்ட் பண்ணி எல்லாம் பண்ணுன்றாரு. இது பண்ணுறதுக்கு எதுக்கு எடப்பாடி? ஓகே, வளர்ச்சியை உருவாக்கி ஜிடிபியை உயர்த்தி நான் டாக்ஸபிள் இன்கத்தை உயர்த்தி பண்ணுவேன்னு சொன்னால் கூட ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பழைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு அறிவோடு செயல்படுறாருன்னு நம்ம ஏற்றுக்கலாம். வரி போட்டு பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு இவர் இதுக்கு பண்ணணும். அதனால் இவருடைய வாக்குறுதிகள் எல்லாமே அவ்வளோவா மக்கள் மத்தியில் புதுசான ஒன்றும் இல்லை. எல்லாமே கிரியேட்டிங் எனி ரிப்பிள் எஃபெக்ட். ஓகே, அதனால் போகலாம், பிரச்சாரத்துக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம், முன்னால் இருக்கலாம். பட் மக்கள் நம்பிக்கையை பெற முடியுமா அப்படின்றதான் கொஸ்டின். சார், இப்போ இந்த 23 பட்டியல்களில் கிட்டத்தட்ட 16 எம்எல்ஏக்கள் இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அந்த பட்டியலில் பலர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் சொன்னது போல் சிவி சண்முகம் அவர்கள் விழுப்புரத்தில் கடந்த முறை போட்டிட்டு தோல்வி அடைந்தார். இப்போது அவர் மயிலத்தில் போட்டியிட போகிறாரு. அதே போல் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு, சென்னையில் ராயபுரத்தில் இருந்தார், அவர் தோல்வி அடைஞ்சார். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இப்போ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக திருப்பரங்குன்றம் அது பிஜேபி தான் கேட்குது, ஏடிஎம்கே எங்கெங்கெல்லாம் செல்வாக்கா இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் பிஜேபி கேட்குது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகளை பார்த்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு இபிஎஸ் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. பிஜேபியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு. 27 சீட்டு தான் கொடுத்தாரு.
அப்படின்னு இப்ப இவரோட கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி என்ன ஸ்டாண்டு திருப்பரங்குன்றத்தில் எடுத்ததோ அதுதானே எடுத்துச்சு. அதே ஸ்டாண்டு தானே எடுத்தது. ஏன் தீவு ஏத்தனா என்னன்னு கேட்டாங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிஜேபிக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அது ஏடிஎம்கே நின்னா பிஜேபி நின்னா ரெண்டும் ஒன்று தான். அது ராஜன் செல்லப்பா ஏற்கனவே பழைய ஆள். அவர் எல்லாருக்குமே சீனியர். செல்லூர் ராஜுக்கு, உதயகுமாருக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீனியர். திருப்பரங்குன்றம் அவர் தொகுதி, சொந்த தொகுதி. அதை வந்து அவர் விட்டு கொடுத்தா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அவங்க என்ன அல்டிமேட்டாக என்னென்னா, அமித்ஷா கிட்ட போய் நீங்கள் அதிகமான தொகுதி கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த கூட்டணியும் தோற்று போயிடும். அதிமுக அதிகமான தொகுதியில் போட்டிக்கிட்டுரும். நீங்கள் 27 வாங்கிக்கோங்க. நாங்கள் ஜெயிச்சானே நீங்கள் ஜெயிச்சானே. பிஜேபி இருந்தேன்னா ஏடிஎம்கே இருந்தேன்னா எல்லாருமே உங்களுக்கு அடிமை தான். அப்படிங்கும் போது பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறாங்க. தமிழ்நாடு ஏடிஎம்கே எடப்பாடி கொண்டு நான் உட்பட அனைத்து எம்எல்ஏக்களும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க போகிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வந்து பிஜேபிக்கு தார வார்க்க போகிறோம். இதில் எதுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் வாங்கி தான் 27 சீட்டை கொடுத்து கண்டெயின் பண்ணி ஏதோ இவர் ஜெயிச்சிட்டது மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருக்காரு. அதனால் வந்து எடப்பாடியாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற போதும் இவர்கள் எல்லாருமே வந்து அமித்ஷாவுக்கு அடிமைகள் தான். இல்லை சார், ஏடிஎம்கே வந்து பிஜேபியினுடைய தமிழகத்தினுடைய கிளை கழகம் மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க. வேற என்ன நீங்கள் எப்படிங்க நீங்கள் வந்து 18% ஓட்டு வாங்கின பிஜேபி 20% ஓட்டு வாங்கினா ஏடிஎம்கே, 20% ஓட்டு வாங்கின ஏடிஎம்கேக்கு 170 சீட்டு, 18% ஓட்டு வாங்கின பிஜேபிக்கு 27 சீட்டு எப்படி ஒத்துக்குவாங்க? அதான் நாடாளுமன்றம் வேறும் சட்டமன்றம் வேறு. அது வேறு. சட்டமன்றம் எங்களுக்கான தேர்தல், நாடாளுமன்றம் உங்களுக்கு வரும்ல 2029. அப்ப நாங்க பார்த்து தரோம். அந்த ஏற்கனவே 2024 பார்த்துக்கிட்டாருல, கூட்டணி இல்லாம பார்த்துக்கிட்டாருல, இவர் தானே பார்த்துக்கிட்டாரு கூட்டணி. அப்ப கூட்டணி வச்சிருந்தா இது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே. அப்ப கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாருல. இப்ப இது மட்டும் எப்படி உங்களுக்கான தேர்தல்? 29 நீங்க வெளியே போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்னன்னா ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிருக்கு. பிஜேபி தான் ஆட்சி ஆள போகுது. 2 முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிச்சா 2 முதலமைச்சர். எப்படி பீகாரில் நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ்குமாரை வச்சு ஓட்டு வாங்கினாங்களோ, இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாரை தூக்கி போட்டு வேற ஆளை போட்டாங்க பிஜேபி. அது மாதிரி இந்த 2 முதலமைச்சர் பிஜேபி ஆட்சி. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி ஆட்சி, ஒரு வட இந்திய ஆட்சி, ஒரு இந்திக்காரர்களது ஆட்சி, சமஸ்கிருதத்தின் ஆட்சி, இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து இந்த கூட்டணியை புறக்கணிப்பாங்க. அவ்வளோதான். என்னோட பல பேட்டிகள் நீங்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்கீங்க. குறிப்பா இந்த அதிமுகவினோட மாஜிகள், முன்னாள் அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், இவர்கள் எல்லாம் படுதோல்வி அடைந்தால்தான் அஇஅதிமுக பாஜகவிடமிருந்து மீள முடியும், தொண்டர்கள் அந்த பழைய எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து அதிமுகவை மீட்டெடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த கருத்துல நீங்க தெளிவா இருக்கீங்களா? இவர்கள் எல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி அவர்களா இருக்கட்டும், அதே போல ஆர்பி உதயகுமார் மதுரையில் அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளா இருக்கட்டும், இப்படிலாம் இவங்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் அங்கே எடப்பாடியில் நிற்கிறதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடியவங்க. இவங்களை வந்து தோற்கடிக்க முடியுமா? முதல்ல எப்படி பாக்குறீங்க? ஏன் முடியாது? பிஜேபிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமை வைத்து பெரியார் படத்தை நீக்கி அண்ணா படத்தை நீக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகமாக மாற்றிய எடப்பாடி பழனிசாமி, இப்போ இன்னைக்கு 23 பேர் இந்த கூட்டணி அமைச்சர்கள் அத்தனை பேருமே இவர்கள் அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைத்தவர்கள். இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இவர்கள் வந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் மட்டும்தான் அதிமுக எம்ஜிஆர் எழுதி வைத்த உயில் படி மீட்டெடுக்கப்படும். அது ஒரு நாள் நடக்கும். அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு இன்னைக்கு வந்து என்னென்னா, அதிமுக டைரக்டாக பிஜேபியால் இன்னமும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியல. அதிமுகவை வந்து கபலீகரம் செய்து அதிமுகவை தங்கள் அடிமைகளாக மாற்றி அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் எம்எல்ஏக்களாக
தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அடிமைகளாக மாற்றி அந்த அடிமைகளை வைத்து ஆட்சி நடத்தி அப்புறம் ஒன்றொன்னா காலி பண்ணி இவர்கள் அத்தனை பேரையும் ஒழித்து விட்டு பிஜேபி வருவது தான் அவங்களுடைய திட்டம். அந்த திட்டம் வெற்றி பெற்றால் இது தமிழ்நாட்டுக்கு எதிராக போய் முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக போய் முடியும். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி பிஜேபியினுடைய அடிமை கட்சியாக மாறும். அந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு சசிகலா அவர்கள் தைரியமாக எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ தனி கூட்டணி அமைச்சிருக்காங்க மருத்துவர் ராமதாஸோட. அவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் இதுக்கு ஒரு மாற்று யார் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அதிமுகவை பிஜேபியுடன் அடிமையாக்கிய எடப்பாடி முதற்கொண்டு அத்துணை அமைச்சர்களும் இன்னைக்கு 23 பேர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த 23 பேர் மட்டுமல்ல, இந்த மேலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிமுக தங்கள் செய்த ஊழல்களின் விளைவாக யாரெல்லாம் ஊழல் செய்து பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தோற்கடிக்கப்பட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டு தப்பித்திருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், அதிமுக மீட்டெடுக்க வேண்டிய சூழல் வந்தால் மட்டும்தான் இந்த அதிமுக காப்பாற்றப்படும். இல்லைன்னா அதிமுக பிஜேபி கபலீகரம் செய்யும். ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமித்ஷாவின் தகுதித்தால் தில்லுமுள்ளுவால் இவிஎம் மேனிப்புலேஷனால் எஸ்ஐஆர் மேனிப்புலேஷனால் ஜெயித்தால் 2 முதலமைச்சர் வச்சுக்கோங்க. எடப்பாடி இனிஷியலாக இருப்பார், எடப்பாடி தூக்கி எறியப்படுவார், அடுத்த முதலமைச்சர் வருவார். அந்த முதலமைச்சர் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த அடிமையாக மாறுவார். சார், நீங்கள் அதிமுகவினுடைய நலன் விரும்பி ஒரு எம்ஜிஆர்னுடைய விசுவாசி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசி. 2011 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே தயாரித்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பல பேட்டிகளில் நீங்கள் அதை வெளிப்படுத்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவில் இப்போ ஒரு வேட்பாளரை 23 ஸ்டார் வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது 23 பேரில் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? யார் ஒரு டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி பலம், திமுகவுக்கு அதிகமான கூட்டணி பலம் இருக்குது. 50%க்கு மேலே இருக்குது கூட்டணி பலம். ஒரு 5% to 8% ஆன்டி இன்கும்பன்சி இருந்தாலும் கிட்டத்தட்ட 45% வாக்குகளை பெற்று திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி கூட்டணி இன்றைக்கு மக்களால் இவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் உள்ளவர்கள், கொள்கையை கூட்டணிக்காக அடகு வைத்தவர்கள், ஒட்டுமொத்த எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, பெரியாரை, அண்ணாவை, எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை மோடியிடமும் அமித்ஷாவிடமும் அடகு வைத்தவர்கள் இவர்கள். எனவே இவர்களை மீண்டும் பதவிக்கு வர வைப்பதற்கு அதிமுக தொண்டர்களே விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே அதிமுகவிடம் இருந்து கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் விலகி சென்று விட்டார்கள், தலித் மக்கள் விலகி சென்று விட்டார்கள். இந்த நிலையில் தான் 20% வாக்குகளோடு அதிமுக இருக்கிறது. பிஜேபி இன்றைக்கு பலம் இழந்து, அண்ணாமலை என்னுடைய பலம் இழந்து இன்றைக்கு டிடிவி தனிமரமாக சேர்ந்து, அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸை விட்டு தனியே இன்றைக்கு இப்படி பலமிழந்த கட்சிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறாங்க. இவர்களால் 30% வாக்குகளை தாண்டுவது கஷ்டம். ஆன்டி இன்கும்பன்சி வந்தால் கூட 35% வாக்குகள் பெறுவது, 35% 40% வாக்குகளை பெற்றால் கூட இவர்களால் 50லேருந்து 60லேருந்து 70 சீட்டு கூட வர்றதுக்கு கஷ்டம்தான். இப்போ 70 சீட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றது கொஸ்டின் மார்க். அப்போ அந்த இதில் எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள் அடிவிடப் போகிறார்கள் என்பது அவர்களது தொகுதியில் அவர்கள் செய்த பணிகளை பொறுத்து தான் தெரியும். இப்போ வேலுமணி தொண்டாமுத்தூரில் ஸ்ட்ராங்காக இருக்கார், எடப்பாடி தொகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கார். மற்ற அமைச்சர்கள்லாம் எவ்வளவு தூரம் அந்த தொகுதிக்கு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை பிஜேபி செகண்ட் வந்துருச்சு நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு ஏடிஎம்கே. பெரும்பாலான 7-8 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு, ஒரு தொகுதியில் 4வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில்
ஏடிஎம்கேயினுடைய வீழ்ச்சி இன்றைக்கு சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தாவேகா வேல்முருகன் கூட சேர்ந்தாலும் சேரலாம் அந்த கூட்டணியில் சேர்ந்தால் இவர்களுக்கு வட மாவட்டத்திலையும் பாதிப்பு, தென் மாவட்டத்திலையும் பாதிப்பு. அப்போ வட மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலையும் பாதிப்பு வந்து 2000 ஓட்டு 3000 ஓட்டு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலே உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேயும் பாமகவும் பாதிக்கப்படும். ஆனால் இப்போ வட தமிழகத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறல. பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறாமலேயே சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற பகுதிகளெல்லாம் 35% 40% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். ஆனால் நீங்க சொன்ன சவுத்ல வந்து டெபாசிட் இழந்திருக்கிறாரு. சிங்கிள் டிஜிட் தான் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க. 3வது இடம் போனாங்க, 4வது இடம் போனாங்க. கன்னியாகுமரி, பாண்டிச்சேரிலாம் டெபாசிட் இழந்தாங்க. அப்போ நார்த்ல வந்து இபிஎஸ் ஒரு பெருந்தலைவரா உயர்ந்துட்டாருன்றதான சொல்லப்படுது. பெருந்தலைவர்னா இந்த 10.5 இடஒதுக்கீடு எஃபெக்ட்னால அவர் உண்மையாக செஞ்சிருக்காருன்னு நம்பினாங்க. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? விழுப்புரத்துல வந்து செய்யறேன்னு சொன்னாரு. விழுப்புரத்தில் போய் சிவகங்கையில மாத்தி பேசினாரு. 10.5 கிடைக்கும்னாரு. இங்கே போய் அது அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இரண்டங்கிட்ட நிலையை எடுக்கக்கூடிய ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு, நம்பிக்கையற்ற தலைவரை வைத்துக்கொண்டு மீண்டும் வன்னிய மக்கள் வந்து எடப்பாடிக்கு போட்டு ஏமாறுவார்கள் என்பது என்ன நிச்சயம்? ஏற்கனவே 2 முறை ஏமாத்திருக்காரு. 2 முறை ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்காரு வன்னிய மக்களை. இந்த முறை ஏமாறுவார்கள் என்றால் அவர்களை ஏமாளிகளாகத்தான் சொல்ல முடியும். இல்ல அப்போ பாமக இல்ல சார். இப்ப பாமக உள்ள வந்திருக்காங்க. பாமக உள்ள வந்தாலுமே வந்து அன்புமணி ராமதாஸுக்கு என்ன செல்வாக்கு? நிர்வாகிகள்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்காங்க. நிர்வாகிகள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்களா? நிர்வாகிகள் இருப்பாங்க. அது நிரூபிக்கப்பட்ட பிறகுதானே தெரியும் உங்களுக்கு. இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து கேண்டிடேட் போட போறாரு. ஓகே, ராமதாஸ் தான் கட்டளிப்பி கொண்டு வந்தவர். ஸோ ராமதாஸே மகனுக்கு எதிராக கேண்டிடேட் போட்டார் அப்படின்னா, அப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜாதி ஓட்டுகள், வன்னிய மக்களுடைய ஜாதி ஓட்டுகள் பிரியும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வன்னிய மக்கள், பொதுவாக வன்னிய மக்கள் ஏடிஎம்கேல இருக்காங்க, டிஎம்கேல இருக்காங்க. அவர்களது ஓட்டு, அப்புறம் மற்ற ஜாதியினர் ஓட்டு, இது யாருக்கு போய் சேர்றதை பொறுத்தான அந்த வெற்றியினுடைய தாக்கம் இருக்கும். அப்போ அதை யார் கவர் பண்ண போகிறாங்க, அதை யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் வந்து கூட்டணியுடைய பலம் தெரியும். ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக உன்னுடைய அந்த வெற்றி என்பது பரவலா தமிழகம் முழுக்க இருக்காது. ஒரு சில பகுதிகள் நீங்க சொன்னது போல கொங்கு மண்டலத்துல, கோவை போன்ற பகுதிகளில், திருப்பூர் போன்ற பகுதிகளில் பாஜகவும் அங்கே ஓரளவு செல்வாக்கா இருக்கு. அதே போல நார்த்து தமிழகத்துல குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக அந்த 10.5 ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி உண்டாச்சுன்னா அதுல சில தொகுதிகள் இப்படிதான் இருக்கா நிலைமை அதிமுகவுக்கு? நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த 10.5 உள்ஒதுக்கீடு எந்த கட்சி கொடுக்குறானோ அந்த கட்சி அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறதுன்ற அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரவீந்திரன் துரைசாமி வந்து அடிக்கடி சொல்லுவார், அதாவது எம்ஜிஆர் துரோகம் பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, வண்ணார், நாவிதர், குயவர் இவர்களெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டில் வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இது நான் வந்து ரவீந்திரன் துரைசாமிகிட்ட நேரடியாகவே நான் சொல்கிறேன். இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு. எம்ஜிஆர் தான் வந்து பெரிய ரோடு போட்டு கொடுத்தாரு. 30% இடஒதுக்கீடை 20% கூட்டி 50% கொடுத்தது எம்ஜிஆர். நீ உள்ஒதுக்கீடுன்னு போனீங்கன்னா எந்த ஜாதிக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறோமோ அந்த ஜாதி பாதிக்கப்படும். இதுதான் உள்ஒதுக்கீடுடைய அடிப்படை. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ரோடை போட்டு கொடுத்தாரு. அந்த ரோட்டில் யாரெல்லாம் ஓடி வெற்றி பெறக்கூடிய தகுதி பெற்றவர்களோ அத்தனை பேர் ஓடி வெற்றி பெறலாம். ஓகே, இது சின்ன ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, விளிம்பு நிலை ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பெரிய ரோடு இருக்குது, 50 ஃபீட் ரோடு இருக்குது. நீங்கள் வந்து வன்னியர்கள் வந்து 50 ஃபீட் ரோட்டில் ஓடக்கூடாது, 50 அடி ரோட்டில் ஓடக்கூடாது, 10 அடி ரோட்டில் தான் ஓடணும். டிஎன்சி வந்து 7.5 அடி ரோட்டில் தான் ஓடணும். மிச்சம் 116 ஜாதி வந்து 2.5 அடி ரோட்டில் தான் ஓடணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, இதனால் பாதிக்கப்படுவது, உள்ஒதுக்கீடுனால் பாதிக்கப்படுவது, எந்த ஜாதிக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறீங்களோ அந்த ஜாதிக்கான வாய்ப்புகளை நீங்கள் மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை வந்து ரவீந்திரன் துரைசாமி, சீமான் பேசுகிறாரு,
சோசியல் இன்க்ளூசிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பொய்யை பரப்பிட்டு இருக்காரு. ஓகே. இதை நம்பி இந்த விளிம்புநிலை ஜாதிகளும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளும் ஏமாறக்கூடாது என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். அப்போ 89ல கலைஞர் அவர்கள் வழங்கிய அந்த இடஒதுக்கீடு, நீ சொன்னபோல் 116 ஜாதிகளும் உள்ளடக்கி அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல 21 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம், அதை தொடர்ந்தான் கலைஞர் அவர்கள் வழங்கினார். கலைஞர் அவர்களுடைய அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்று இதெல்லாம் தப்புன்னு சொல்றேன் நான். தப்புன்னு சொல்றேன். கலைஞர் கொடுத்துருக்க கூடாது 20% எம்பிசின்னு 50% கொடுத்துருக்கணும். மிக பிற்படுத்தப்பட்ட மக்களே வந்து 70% இருக்காங்க இந்தியாவில். தமிழ்நாட்டில் ஈக்குவலாக 60-70% இருப்பாங்க. 50% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி இடஒதுக்கீடு பயன்பெறுது? இடஒதுக்கீடுல இருந்தா கூட நல்ல மார்க் எடுக்கிறவன் தானே உள்ள போக முடியுது. அப்ப என்ன பண்ணணும்? எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவன் நல்லா படிச்சா, ஒழுங்கா படிச்சா, அவனுக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து டாப் ரேங்கில் 50%ல அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ஒரு ரிப்போர்ட் வந்தது இந்த 10% இடஒதுக்கீடு பிறகு அதனால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் என்னன்றது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல என்னது? 10% இடஒதுக்கீடுக்கு முன்னால வன்னியர்களுக்கு 15% வாய்ப்புகள் கிடைச்சது. ஓகே. ஆனால் 10% லிமிட் பண்ண உடனே வன்னியர்களுக்கு அந்த 15% வாய்ப்பு போய் 10.5க்குள்ள முடங்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? யார் பாதிக்கப்பட்டது? அந்த சமூகமே பாதிக்கப்பட்டது. அந்த சமூகமே பாதிக்கப்பட்டது இல்லை. அப்போ உள்ளொதுக்கீடு கொடுத்தது யாரு? உள்ளொதுக்கீடு கொடுத்தது தப்பா இல்லையா? அப்போ ராமதாஸ் பேசுறதும் தப்பு, அன்புமணி கேட்கறதும் தப்பு, எடப்பாடி பழனிசாமி செய்ததும் தப்பு. ஒரு ஜாதிக்கு நீங்க உள்ஒதுக்கீடுன்னு கொடுக்கக்கூடாது. அருந்ததியருக்கு கொடுத்ததும் தப்பு தான் நான் சொல்றேன். நான் அருந்ததியர்களுக்கு வந்து நீங்க 18% ரிசர்வேஷன்ல அவங்கள ஓட விடுங்க. 18 அடி ரோட்ல ஓடுறது நல்ல விஷயமா? 2 அடி ரோட்ல ஓடுறது நல்ல விஷயம்? பறையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு இணையா அவங்களால வந்து காம்பீட் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து 3% கொடுத்திருக்காரு. 3% கொடுக்கறது தப்புங்க. நீங்க பெரிய ரோட்ல ஓட விடுங்க. அவங்களை கல்வியில எம்பவர் பண்ணுங்க. இல்ல நம்மள்ட்ட அந்த ஒரு தரவுகள் இருக்கா? 18 கொடுத்த போது அந்த அருந்ததி சமூகம் வந்து எந்த அளவுக்கு பறையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளருக்கு நிகராக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதன் பிறகு 3% உள்ஒதுக்கீட்டுக்கு பிறகு அவர்கள் எந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இந்த 7.5% கொடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எம்பிபிஎஸ் போனது மாதிரி கதை. இது ஏமாத்தக்கூடிய கதை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க வந்து ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தால் பிற்படுத்தப்பட்டது. அவர்கள் வந்து சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டாக இருக்கவங்க, அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள். இவர்களுக்கான கல்வியை வந்து நீங்கள் சரியான கல்வியை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கல்வியில் எம்பவர் ஆகிட்டாங்கன்னா அவங்களால வந்து பெரிய ரோட்டில் ஓடினாங்கன்னா வேலை கிடைக்கும் ஈஸியாக. கல்வியில் எம்பவர் பண்ணாமல் நாங்கள் வந்து அவங்கள வந்து 2.5% இடம் ஒதுக்கீடு கொடுக்குறோம், அருந்ததி இருக்குது, இதுக்குள்ளே 3% கொடுக்குறோம், இதுக்குள்ளே ஓடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து இனிஷியலாக அது நல்லது மாதிரி தெரியும். ஆனால் லாங் ரன்னில் அது அந்த சமூகத்துக்கு கேடு தான் விளைவிக்கும். அதில் உங்களுக்கு மாற்று சிந்தனை இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ அப்போ அதை வந்து இந்த 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 சிந்தனையே தவறுன்றேன் நான். ஓகே. இந்த உள்ஒதுக்கீடு என்ற பேச்சே வந்து இப்போ தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இல்லை, அவங்க பட்டியலில் இருந்து வெளியே வரணும்னே சொல்கிறாங்க. வெளியே வரணும்னு சொல்கிறாங்க. வெளியே வரணும்னு சொல்கிறவங்க அந்த பட்டியல் இனத்தை சமூகத்தில் எத்தனை பேர் உயர்ந்துட்டாங்க? பட்டியல் இன சமூகத்தில் வெளியே வர சொல்றதே ஒரு போகஸ், ஒரு ஏமாற்று வேலை. அந்த தலைவர்கள் தான் அப்படி சொல்றாங்க. மக்கள் எந்த அளவுக்கு அதை வந்து மக்களுக்கு எதிரான வேலையா போய் அது முடியும். அது வந்து தவறு. ஓகே. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த எம்பிசி இந்த உள்ஒதுக்கீடே இருக்கக்கூடாது. ஓகே. பெரிய ரோட்டை போட்டு கொடுங்க. பிசிக்கு 70% கொடுங்க. அந்த பிசி பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஓபிசி 70% கொடுங்க. 70%ல ஓடட்டும் எல்லாரும். ஓகே. ஓகே, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அதை விட்டுட்டு உள்ஒதுக்கீடு கொடுக்குறேன்னா அது என்ன அர்த்தம்? அது வந்து அரசியல் வியாபாரம். அந்த அரசியல் வியாபாரத்தை யார் செஞ்சாலும் அது தவறு தான். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிப்பா.